நம்ம நின்ற வண்ணமாக நீதிமொழிகள் 14:10 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசித்து இந்த நேரத்தை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். Proverbs chapter 14 verse 10, we are going to read in Tamil first and then in English. We are all going to read together in Tamil starting. நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். Proverbs 14:10. The heart knows its own bitterness, and a stranger does not share his joy. Father, we pray that you will speak to us with your word, O Father God. உடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஒரு பொழுது வெறுமையாக திரும்புவது இல்லை. இன்றைக்கு நீர் என்ன உங்களுடைய உள்ளத்திலே வசித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி எங்களை உற்சாகப்படுத்துவீராக. என்னை மறைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். இருதயத்தின் கசப்பு என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட சில நிமிஷ நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு சில நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். The title of my message today is bitterness of heart. I just want to share what the word of God says for a few minutes, and we're going to spend some time together asking the Lord's grace to be upon us as we ponder upon the word of God. The word of God is true. The word of God is life. The word of God is powerful. The word of God always is like a two-edged sword that does not return back emptily without void of its duty. ஆகையினாலே நம்ம இப்பொழுது விசுவாசத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு கூட பேசும்படி நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மை உள்ளதாகவும் ஆவியையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது. கர்த்தருடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசிகளால் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள். அவைகள் சீர்திருத்துதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் உபயோகமாய் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 14:10 இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. As we walk into the church here, perhaps no one will know what is really going on in your heart. உங்களுடைய இருதயத்தில் நடக்கிற காரியம் என்ன என்பது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். வேதம் சொல்லுகிறது, அந்த இருதயத்தில் உள்ள கசப்பு, சோர்வுகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருதயத்துக்கு தான் தெரியும். மற்றவன் அதற்கு உடந்தையாவது இல்லை. அந்நியன் அந்த இருதயத்தில் உள்ள சந்தோஷத்திற்கு கூட உடந்தையாவது இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. Perhaps you come into the church, perhaps you go into your workplace, perhaps you go to the social circles that you are. Perhaps you go visit with your friends and you always think that everyone is happy. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை என்று சொல்லத்தக்க ஒரு மனிதன் ஒருவன் கிடையாது. எனக்கு ஒன்றுமே தோல்வி இல்லை என்று சொல்லத்தக்க ஒரு மனுஷி ஒருவர் இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு ஞானி ஒருவர் இப்படியாக சொன்னாரா, everyone has a battle in their life that you have no idea about. Everyone you work with have a battle that you have no idea about. யாரெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருக்கிறது, உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. As you are sitting right next to your spouse, as you are sitting right next to your friend, you have to know one thing, that everyone has a problem in their life that you do not have any idea about at all. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று வேதம் கற்றுத் தருகிறது. இந்த கசப்புகள், இந்த தோல்விகள், இந்த சோர்வுகள், இந்த ஏமாற்றங்கள், இந்த துயரங்களை எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். He knows what is going on in our hearts. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்தரங்கங்கள் அவருக்கு வெளியரங்கமாய் தெரியும். இன்றைக்கு உங்களோடு கூட அவர் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார்? உங்களுடைய உள்ளத்தின் துயரங்களை மாற்றுவதற்காக, துக்கங்களை மாற்றுவதற்காக, இருதயத்தின் கசப்புகள் மாற்றப்படும்படியாக இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Perhaps you have a problem that you cannot share with anyone else at all. ஆனால் இன்றைக்கு தேவன் அதை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் அதற்காகத்தான் உங்களோடு கூட பேசும்படியாக அழைத்து வந்திருக்கிறார். யோபு பக்தர் சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல் என்று அவர் தத்தளிக்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். If I speak, my sorrow does not end. Even if I hold my peace, I have no quietness at all in my heart.
எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தை யாருமே பகிர்ந்து கொள்ள முடியாது, யாரும் அதை அறிய முடியாது. நான் அதை பேசினாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் பேசாமல் இருந்து யோசித்துக் கொண்டு இருந்தாலும் என்னுடைய உள்ளத்திலே தத்தளிப்பாய் இருக்கிறது. Today I have news for you. The Holy Spirit wants to minister to you in a special way. இன்றைக்கு ஆவியானவருடைய வாழ்க்கையிலே இந்த சோர்வுகள், தோல்விகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். வேதம் சொல்லுகிற இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். உங்களுடைய உள்ளத்தில் உள்ள இருதயத்தின் கசப்பு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நபராய் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபராய் இருக்கலாம், வேலையில் இருக்கிற ஒரு நபராய் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். உங்களுடைய தோல்விகளை மற்றவர்கள் உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமையாக நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய சரீரத்தின் ஒரு பாதிப்பாக அது இருக்கலாம். That you are not able to share with anyone else at all. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவர். புலம்பலின் புஸ்தகத்திலே புலம்பலின் அந்த எழுத்தாளர் ஆசிரியர் எழுதுகிறார், எங்களுடைய இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிட்டு, the joyfulness of our heart has departed, our joy has become sorrow. எங்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று என்று அவர் எழுதுகிறார். ஆனா பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய இருதயத்தின் துக்கத்தை அறிந்திருக்கிறார். நம் வாயிலிருந்து சொல் பிறவாததுக்கு முன்பாகவே அவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு 2 சீஷர்கள் இருந்தார்கள். ஒரு நாளிலே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போவதற்காக போய் பேசிக்கொண்டே போனார்கள். அவர்கள் இருதயம் துக்கத்தினால் நிரம்பி இருந்தது. அவள் ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். ஒருவருடைய பெயர் கிளையோப்பா என்பது. அவள் பேசிக்கொண்டே போகும்பொழுது திடீரென்று இயேசுவே அவளுக்கு காணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு அவளோடு பேச ஆரம்பித்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? Why are your hearts filled with so much sorrow? What is it that you are going through? என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். எந்தக்கு அவர் அந்த அக்கறையோடு கரிசனையோடு உங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாகத்தான் அவர் உங்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். The same Jesus Christ is speaking to you right now. அவர் சொல்லுகிறார், துக்க முகமுள்ளவர்களாக இருக்கிறீர்களே ஏன் என்று சொல்லி உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஜப வேளையிலே விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் துக்கத்தை எடுத்து போடும்படியாக மாற்றும்படியாக அவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் வனாந்தரத்தில் வருகிறார்கள். போகிற இடம் கானான் தேசத்துக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்டவர்களாக வழிநடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே வந்து பாளையம் இறங்குகிறார்கள். அந்த இடத்தின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. மாறா என்கிற ஒரு ஊருக்குள்ளாக அவள் வருகிறார்கள். அந்த மாறா என்று பெயர் சொன்னாலே அதற்கு பெயரே கசப்பு. அவருடைய வாழ்க்கை முழுமையாக கசப்பினால் நிறைந்ததே போல அவர்கள் உணர்ந்தார்கள். As you are right now sitting in where you are in your life journey, perhaps you are at a Mara right now. But the Lord God is speaking to you. உங்களோடு கூட எதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார்? அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்ற பண்ணுகிற வல்லமையுடைய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். Even this evening he wants to bless you. Even this evening he wants to change all the bitterness of your soul, bitterness of your heart to be more sweet than anything at all that you have ever tasted in your life. அதை செய்ய வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர்தான், அவர் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய கசப்புகளை மாற்றும்படியாக இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வந்தாங்க. மோசையை பார்த்து சொன்னார்கள், இந்த இடத்து தண்ணீரை குடிக்க முடியவில்லையே என்று சொல்லி மிகுந்த கசப்போடு கூட அவர் சொன்ன பொழுது கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? Let me show you a piece of wood. அதை எடுத்து நீ இந்த தண்ணீரிலே போடு, அந்த கசப்பு நின்று போகும் என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அப்படியாக அந்த மரத்தின் ஒரு கிளையை வெட்டி அந்த ஊரில் இருந்த அந்த வனாந்தரத்தில் இருந்த அந்த ஊச்சலை போட்ட உடனே அந்த இடத்தின் தண்ணீர் மதுரமான தித்திப்பான தண்ணீராய் மாறி போயிற்று. Hallelujah to the Lord. Even this evening there is a tree that is available for you to change all the bitterness of your heart into the sweetness that you have never tasted in your life. அதுதான் கல்வாரி சிலுவையின் ஒரு மரம். அந்த சிலுவையின் மரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் துக்கம் மாறும்படியாக நிச்சயமாக உதவி செய்வார். He is the Lord God who can change all the bitterness of your life, of your heart, away from you. மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிற அந்த கசப்பு, இதயத்துக்குள்ளாக இருக்கிற கசப்பை மாற்ற அவரால் முடியும்.
பவுல் எழுதுகிறார் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது எப்பாப்பிரோ என்கிற தன்னுடைய நண்பரை குறித்து அவர் எழுதுகிறார். எப்பாப்பிரோ வியாதியா இருந்தார் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். அதெல்லாம் சொல்லிட்டு எழுதும்போது சொல்லுகிறார், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 27வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மேலே மிகுந்த கிருபையாயிருந்தார். எதற்காகவாம்? துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி அவர் பாதுகாத்து கொண்டார். Dearly beloved, you have to know one thing, that this Jesus Christ cares for you. This Jesus Christ cares for the bitterness of your heart to be turned to the sweetness that you have never tasted in your life. This Lord Jesus Christ is able to change all of that this evening if you would only come to Him and say, "Oh Lord, I don't want to have sorrow after sorrow after sorrow. எனக்கு ஒரு இந்த துக்கத்தில் மாற்றத்தை தாருங்க" என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். சில குடும்பங்களோடு நான் பேசும்பொழுது நான் கேள்விப்பட்டிருக்கேன், விசேஷமாக கடந்த வருஷத்தில் நான் முதலாவதாக எங்களுடைய பெற்றோரில் எங்கள் அம்மாவை இழந்தோம். தொடர்ச்சியாக துக்கம், என் அம்மாவை அப்பாவை இழந்துட்டோம். எங்கள் குடும்பத்தில் சாவுக்கு மேல் சாவு வந்து கொண்டு இருக்கிறது. பலருக்கு பல பிரச்சனைகள், ஒரு தோல்வி மேல் அடுத்த தோல்வியாக வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிற அநேக குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். But this evening is a special evening for every one of us. That God says that He is going to He's going to step into our lives and He's going to help us so that we will not have sorrow after sorrow after sorrow. He is here to help us out. He is here to change our sorrow into joy. புலம்பலின் ஆசிரியர் சொல்லுகிறது போல அல்ல, எங்களுடைய சந்தோஷம் புலம்பலாய் மாறிட்டுன்னு சொல்லுகிறாரே, எங்களுடைய சந்தோஷம் எல்லாம் இருதயத்தின் துக்கமாய் மாறிட்டுன்னு சொல்லுகிறார். அப்படி அல்ல, எதிர்மறையான காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்யும்படியாகத்தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலே கர்த்தர் சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சீஷர்களுக்கு துக்கம் வரும் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன சொன்னார்? உடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். I will come and I will turn your sorrow into joy. This evening is an evening where our sorrow will turn into joy by the grace of God. If you would believe in Him, if we would surrender ourselves into His life, if you would allow Him to come into our lives and make the new work that we have never seen in our lives so far. இன்றைக்கு அதுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கையின் துக்கத்தை மாற்றும்படியாகத்தான் இன்றைக்கு விசேஷமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு குடும்ப ஆராதனை ஏன் வைத்திருக்கிறோம்? குடும்பத்திலே கசப்புகள், இன்றைக்கு அநேக குடும்பத்திலே கசப்புகள், தோல்விகள் வெளியில சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவிலே. கார்ல ஏறி சபைக்கு வந்தா வேறு விதமாக மாறிவிடுகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன வீட்டில் ஒரு மாதிரி இருக்கிறாங்களே, வெளியில வேறு மாதிரி இருக்கிறாங்களே எங்க கேள்விகள் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளாக வந்து கொண்டு இருக்கிறது. This evening the Lord is speaking to you. உங்களுடைய வாழ்க்கையின் துக்கங்கள் மாறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. கல்வாரி சிலுவையின் மரம் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும். பிரச்சனைகள் மாறுவதற்கு அவர் ஒருவர்தான் வழி. அவர் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய், எல்லா தோல்விகளையும் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் வரும், நிச்சயமாக உலகத்தில் தோல்விகள் வருவது உண்டு, போராட்டங்கள் வருகிறது உண்டு. ஆனாலும் நம்முடைய இருதயம் திடம் கொண்டு கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவர் அந்த துக்கத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு 4 காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் இருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் அனுமதி கொடுக்கிற வரைக்கும் நான் பேசலாம், அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவதாக இந்த துக்கம் ஏன் வருகிறது, இந்த இருதயத்தின் துக்கம் ஏன் வருகிறது சிலருடைய வாழ்க்கையிலே? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில ஏன் துக்கம் வருகிறது என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதை நான் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் வாசிக்கலாம். நான் தமிழிலே வாசிக்கிறேன், யாராவது ஒருவர் ஆங்கிலத்திலே நீங்க வாசிக்கலாம். ஜூம்ல இருக்கிறவங்க விசேஷமாக நான் உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் இதில் ஆங்கிலத்திலே தயாராக இருந்து கொள்ளலாம். நான் தமிழிலே வாசித்து முடிந்தவுடனே நீங்கள் ஆங்கிலத்திலே அதே வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 4வது அதிகாரம் 18வது வசனம். உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது இத்தனை கசப்பா இருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. Let's read in English. Can someone please read? Your ways and your sins have procured these things for you. This is your wickedness, because it is bitter, because it reaches
your heart. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கசப்புகள் ஏன் வருகிறது, தோல்விகள் ஏன் வருகிறது, அவருடைய வாழ்க்கையிலே உள்ள பாவம் தான் அதற்கு காரணம் என்று இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட பேசி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் எருசலேமை குறித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது எருசலேமுக்காக குறிப்பாக எழுதப்பட்ட ஒரு வசனமாக இருந்தாலும் அது ஒரு பொதுவான ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாகத்தான் அது இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கசப்புகள் ஏன் வருகிறதா, அவள் செய்கிற பாவத்தினாலே, அவள் செய்கிற பொல்லாப்பினாலே இந்த ஒரு தோல்விகள் இதயத்துக்குள்ளாக துக்கம் நொறுங்கும்படியாக வருகிற துக்கம் வருவதற்கு அவருடைய பாவங்களே காரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரங்களிலே இருந்து, வனாந்தரத்தில் உள்ள ஒவ்வொரு நிலங்களிலே இருந்து ஒரு தீ காற்று என் ஜனமாகிய குமாரத்திற்கு நேராக அடிக்கும் என்று அக்காலத்திலே இந்த ஜனத்தோடும் எருசலேமோடும் சொல்லப்படும். அது தூற்றவும் மாட்டாது, சுத்திகரிக்கவும் மாட்டாது. It is a kind of a wind that cannot be used for anything. It is a wind that is not going to be used for sanctification or for cleaning things. It is the wind that is not allowed, that's not going to allow you to harvest your crops and make it clean. தூற்றுகிறது, அதாவது இந்த நம்ம சுழல்களை வைத்து படைப்பார்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் செய்ய முடியாது ஒன்றுமே. ஆனா அது ஒரு தீமையை நடப்பிக்கிற ஒரு காற்றாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதை பார்க்கலாம் பலமான காற்று என் காரியமாய் வரும், இப்பொழுது நானும் அவர்களோட நியாயம் பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில பாவம் நாம் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட நியாயம் பேசும்படியாக எழுந்தருளுகிறார். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில துக்கம் அப்படியே நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. எரேமியா அதை குறித்து பேசும் பொழுது எருசலேமிலே உள்ள மக்களை குறித்து ஒரு ஆலோசனையை அவர் சொல்லுகிறார். நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் இருதயத்திலே தங்கும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். உங்களுடைய இருதயத்தில் உள்ள துக்கத்தை யோசித்து பார்க்கும் பொழுது சிலருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கே தெரியும், நீங்கள் செய்த ஏதோ ஒரு தவறு, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்த ஏதோ ஒரு காரியத்தினாலே இந்த துக்கம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியமாக இருக்கலாம், இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பேசின ஒரு வார்த்தையாய் அது இருக்கலாம், அல்லது ஒரு சில மனிதர்களை குறித்து யோசிக்கிற ஒரு எண்ணமாய், தவறான எண்ணமாய் அது இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் உங்களுடைய தவறா இருக்கிறபடியினாலே, அது தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்து போகிற ஒரு எண்ணமாய் இல்லாதபடியினாலே உங்களுடைய இருதயம் துக்கத்தினாலே நிரம்பி இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த துக்கம் போவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் காண்பிக்கும் பொழுது அவற்றை ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில பார்த்தா மற்ற மனிதர்களை குறித்து குறையா எண்ணிக்கொண்டு பேசுகிற ஒரு காரியங்கள் உள்ளத்திலே தான் எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, ராஜாவை குறித்து உன் இருதயத்திலும் நிந்தியாதே. Don't blame the king even within your heart. உன் இருதயத்துக்குள்ளாக நீ மற்றவர்களை நிந்தித்து பேசாதே, அதை கர்த்தர் அறிவார் என்று சொல்லி தான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. Perhaps it is a minor thought, it is a very small one, but God will hold us accountable for every thought that we allow to ponder in our hearts. சாத்தா சில சமயங்களில் சில எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து வைப்பான். ஆனால் அந்த எண்ணங்களை நம்ம யோசிக்காதபடி, அதை தொடர்ந்து யோசிக்காமல் சிந்திக்காமல் நம்ம அதை விலக்கி விடும் பொழுது கர்த்தர் அதை விலக்கி போடுகிறார். ஆகவே தான் கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படிகிற ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆவியில் அந்த எண்ணங்களை எதிர்க்கிற கிருபையை நமக்கு அவர் தந்திருக்கிறார். But if you do not do that, but engage in that thought, whatever thought that is not pleasing in the sight of the Lord, அதை தொடர்ந்து யோசித்துக் கொண்டு, தொடர்ந்து அதை குறித்து பல விதங்களில் யோசித்து, அதை 7 விதம் 8 விதத்தில் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டு, அதை குறித்து கற்பனை செய்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய உள்ளத்தில் துக்கமாய் மாறிவிடும். அந்த துக்கம் தான் அவனுடைய இருதயத்தை பிழிந்து கொண்டு இருக்கும். அதை குறித்து யோசிக்கும் பொழுதெல்லாம் துக்கம், ஏதோ நீங்கள் அறியாத விதத்தில் ஒரு துக்கம் இருப்பது போல சிலர் உள்ளத்திலே ஒரு எண்ணம் எப்பொழுது வந்து கொண்டே இருக்கும். They cannot be free because of the thought that they have harbored within their heart. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு பாவ கிரியைகள் ஏதாவது செய்திருக்கிற பாவமாக இருக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளிலே இந்த துக்கம் இருதயத்தை உடைத்தது. அவர் சொல்லுகிறார், துக்கம் என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், 7 நாட்களாக அவர் ஒரு ருசிகரமான போஜனத்தை எல்லாம் புசிக்காதபடி தரையில விழுந்து கிடந்தாராம் தேவனுடைய சமூகத்திலே. ஏனென்று சொன்னால் அவர் செய்த ஒரு பாவம், செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செய்தபடியினாலே, பத்சேபாளோடு கூட செய்த அந்த பாவத்தினால இருதயத்தில் பெரிய ஒரு துக்கம் அவரை ஆட்கொண்டது. ஆகவே என்ன செய்தாரா, ஒரு சாம்பலில் கிடந்தவர் அவர் தன்னுடைய
சாக்லாத்னால தன்னை மூடிக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த மனம் திரும்புதல் வந்த பொழுதுதான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடிந்தது. For a sin, for a sinful thought, the only remedy is that of repentance. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல என்று சொல்லி, இந்த இருதயத்தின் துக்கத்தோடு கூட நம்ம அவரிடத்துல வரலாம். ஒரு தேவனுக்கேற்ற ஒரு துக்கமாக நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பலவிதமான துக்கங்கள் இருக்கிறது. சிலர் துக்கத்தில் அமிழ்ந்து போவது போல அவருடைய வாழ்க்கையை முடிக்கத்தக்கதான துக்கத்தை சாத்தான் உட்குள்ள கொண்டு வருகிறான். ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் என்று ஒன்று உண்டு. அதை தேவனுக்கேற்ற துக்கமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை எடுத்து முழுமையாய் துக்கத்தை மாற்றி விடுகிறார். இந்த தாவீது ராஜா அப்படித்தான் செய்தார். அவருடைய வாழ்க்கையில பாவம் செய்த போது அவர் துக்கப்பட்டார், அதை குறித்து மனஸ்தாபப்பட்டார், மனம் திரும்பினார், அது தேவனுக்கேற்ற துக்கமாக வைத்துக் கொண்டார். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே அந்த துக்கம் மாறுபடியான கிருபை அவருக்கு கிடைத்தது. யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்தார். ஆனாலும் கூட அவர் தேவனுக்கேற்ற துக்கத்தை அவர் அதற்காகப்படவில்லை, மனம் திரும்பவில்லை, மனஸ்தாபப்படவில்லை. தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டார். நானே எல்லாம் செய்யலாம் சொல்லி செய்ததுனாலே ஒரு தோல்வியை அவர் சந்தித்துக் கொண்டார். அதே சமயத்திலே சீமோன் பேதுருவும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவத்தை செய்தார். இயேசு எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். இயேசு வேண்டாம் என்று சொல்லி ஓடும்படியாக 3 முறை மறுதளித்தார். இயேசு கிறிஸ்து அதை குறித்து எச்சரித்த போது கூட அவர் மறுதளித்தார். ஆனால் அதை குறித்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்த பொழுது, இயேசு கிறிஸ்துவோட முகத்தை நோக்கி பார்த்த பொழுது அவர் மனம் திரும்பினார். அவர் தேவனுக்கேற்ற துக்கத்தோடு கூட வெளியே சென்று சத்தமிட்டு அழுதார். ஆகையினாலே தான் அந்த துக்கத்தை அவர் இருந்து வெளியே வர முடிந்தது. பவுல் அதை குறித்து எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்க்கலாம். பவுல் எழுதுகிறார், சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதினேன், நீங்கள் அதனால் துக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி நான் மனஸ்தாபப்பட்டேன். I wrote something to you in my letter and that made you sorrowful and I was really, I felt bad about that. அதை குறித்து நான் மனஸ்தாபப்பட்டேன். ஆனால் நான் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10-11 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. When you know that in your heart that you are filled with sorrow because of a sin, the only remedy is that you repent. அப்ப தேவனுக்கேற்ற துக்கம் என்ன செய்கிறதா? மனம் திரும்புவதற்காக மனஸ்தாபப்பட வைக்கிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்ப பார்த்தீங்கன்னா யூதாஸ் லௌகிக துக்கம் கொண்டார். அவரு தான் துக்கம் கொண்டார். பேதுரு தான் துக்கம் கொண்டார். ஆனால் யூதாசுடைய வாழ்க்கை தன்னையே அவர் முடித்துக் கொண்டார். லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்திலே எவ்வளவு ஜாக்கிரதை. முதலாவது என்ன செய்ததான், அந்த தேவனுக்கேற்ற துக்கம் வந்த பொழுது they started to be very aware of themselves. எவ்வளவு ஜாக்கிரதை உண்டாக்கிற்று. குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலை உண்டாக்கிற்று, எவ்வளவு வெறுப்பை உண்டாக்கிற்று, எவ்வளவு பயத்தை உண்டாக்கிற்று, எவ்வளவு ஆவலை உண்டாக்கிற்று, எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. That is why I rejoice now என்று சொல்லி அவர் எழுதுகிறார். Today, my dear beloved, let me share with you what you need to do in your heart right now. இப்பொழுது நீங்கள் ஒருவேளை அந்த பாவத்தினாலே துக்கம் அடைந்தது உண்டானால் அதை தேவனுக்கேற்ற துக்கமாக மாற்றிக்கொள்ளுங்க. அதை எப்படி மாற்ற முடியும்? முதலாவதாக ஜாக்கிரதைப்படணும். இது போல இனிமேல் நடக்காதபடி நான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்களே உங்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக யோசிக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையோடு கூட குற்றம் தீர்வதற்காக நியாயம் சொல்லணுமா? உங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்களே யோசித்து பார்க்கணும். சில சமயத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, நான் இப்படி சொன்னது சரிதான், நான் இப்படி எழுதுனது சரிதான், அந்த மனிதனுக்கு நான் இப்படி எழுதினா தான் அவனுக்கு புத்தி வரும், ஆகினா தான் நான் எழுதுனேன், அதில் நான் என்ன தப்பு செய்தேன் என்று நீங்கள் நியாயம் சொல்லிக் கொள்ளலாம். But listen to the voice of the Lord right now. அந்த குற்றம் தீர்வதற்கு நீங்கள் உங்களையே நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்திக் கொள்ளுங்க. அவருக்கு முன்பாக நிறுத்தி நீங்களே யோசித்து பாருங்கள். Is that the right thing that I have done? Is that the right thing that I wrote? குற்றம் தீர்வதற்கு அந்த நியாயத்தில் நீங்களே கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்க. No one needs to come in. You don't have to go talk to someone else and expose yourself. But the Holy Spirit is witness right now in your heart that He is speaking to many of you right now. நீங்க தான் அவரோட பேசணும். அந்த குற்றம் தீர்வதற்கேற்ற ஒரு நியாயம் சொல்லுதலை நீங்கள் கொண்டு வரணும். அது மட்டுமல்ல,
எவ்வளவு வெறுப்பு அந்த பாவத்தின் மேலே. எந்த பாவம், எந்த காரியம் உங்களுக்கு அந்த துக்கத்தை உண்டாக்கினோ அந்த பாவத்தின் மேலே அவ்வளவு ஒரு வெறுப்பை கொண்டு வர வேண்டும். வெறுப்பு, எவ்வளவு பயம், தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பயம். கர்த்தர் சொல்லி வரும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய இருதயத்தில் இந்த துக்கம் இருக்கிறது. இஸ் இட் மீ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட்? ஹேவ் ஐ டன் எனிதிங் ராங் தட் இஸ் காஸ்ட் மீ திஸ் கிரீஃப் தட் இஸ் இன் மை ஹார்ட், தி சாரோ தட் இஸ் இன் மை ஹார்ட்? கேட்கணும் ஒரு சமூகத்தில் கேட்கணும். எவ்வளவு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கிட்டு. யூ பி zealous from now on to avoid that. எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்கிட்டு. பி ஸ்ட்ரிக்ட், வெரி ஸ்ட்ரிக்ட் வித் யுவர் செல்ஃப்ஸ். அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கேஷுவல் லைஃப், நிர்விசாரம், complacency. They do the same thing next day. They do the same thing the next month. They come back and they say they repent, but they don't. They do not turn away from there. But this evening, your sorrow will be turned into joy when you allow this godly sorrow to take root in your life, to take root into your life, and that you submit that in the presence of the Lord and you cry out in His presence. அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், 38வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 38:17 அவர் சொல்லுகிறார், இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். You have cast away all my sins behind your back. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். பாருங்க, இவ்வளவு ரம்யாக சொல்லுகிறார், என்னுடைய பாவங்களை எல்லாம் உடைய முதுகுக்கு பின்னாக நீர் எறிந்து விட்டீர் என்று சொல்லி அவர் தைரியமாய் சொல்லுகிறார். This evening you need to come to that place. If you have sorrow, if you have a sorrow in your heart because of something that you have done, you have thought, you have spoken, you have written, or something that you know it is not pleasing the Lord, this evening that is a good news for us. இயேசு கிறிஸ்துவே முன்பாக நின்று கொண்டு சொல்லுகிறார், என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் என்னுடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை குறித்து சமீபத்தில் ஒரு தேவனுடைய மனிதர் பகிர்ந்து கொண்டு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்களுடைய பாவத்தெல்லாம் எடுத்துட்டார். இப்போ அந்த பாவங்களை என்ன செய்கிறாராம்? உங்களுக்கு பின்னா எரிந்து விடலை. If you cast that behind you, there is opportunity for you to turn around and go back to that sin. அப்படி அவர் செய்யலை. அது இன்னும் கண்களுக்கு முன்பாக இருக்கும். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு பின்னால் எறிந்து விட்டார். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய முதுகுக்கு பின்னாக எறிந்து விடுகிறார். He does not remember that anymore. He casts that out. And not only that, He is right in between you and your sin. You have to go past Him for His love. You have to go past that cross and willfully get back into the sin if you really even indeed want to. This evening, God wants to speak to everyone. God wants to touch everyone who has such a sorrow, to make that to be a godly sorrow, to come into the presence of the Lord. Because we do not have time to go through all of that, I want to pass my message here, and I want us to just spend some time praying and asking God to restore that joy, to restore that peace that is rightfully ours, that but you have lost. நம்மளால் எழுந்து நம்ம ஜெபிக்க போவோம். தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து இருக்கலாம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே கசப்பு மாற வேண்டும். தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாக வேணும்னு சொல்லி எல்லாம் எழுந்து நிற்கணும். யாருமே இதை அசட்டை பண்ண வேண்டாம். இந்த நேரத்தில் கர்த்தர் இன்றைக்கு அநேகரோடு பேசுகிற ஒரு நேரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி ஒரு பெரிய கிருபைகளை தருகிற நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாவங்களை மாற்றுகிற ஒரு வல்லமை நேரம் இப்பொழுது. ஆகவே நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம எல்லாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எனக்கு இறங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். துக்கத்தை மாற்றுகிற தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். துக்கத்தை மாற்றுகிறவர் அவர். நம்முடைய எல்லா கசப்புகளை மாற்றுகிறவர். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். அந்நியன், அது மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாவது இல்லை.
அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக. Right now, if you have any kind of sorrow in your heart, if you know that sorrow is because of a sin or because of something that you have done that is not pleasing in the sight of the Lord, right now you can commit yourself to the Lord, asking the Lord, Lord, forgive me, O Father God, cleanse me, O Lord, right now. நான் இப்பொழுது தேவனுக்கு ஏற்ற மனஸ்தாபத்தோடு கூட நான் இப்பொழுது சொல்ல அர்ப்பணித்து நான் செபிக்கிறேன். ஒரு மனம் திரும்புதல் எனக்கு தாரும், ஒரு ஜாக்கிரதை எனக்கு தாரும், ஒரு கண்டிப்பை எனக்கு தாரும், குற்றம் தீருகிற நியாயம் சொல்லுகிற ஒரு கிருபை எனக்கு தாரும். I surrender myself, O Father. I know, Lord Jesus, everything is exposed and open, O Father, in your sight, O Father God. Right now I surrender myself, O Father God. கர்த்தாவே, இன்றைக்கு என்னை மாற்றுங்க. இன்றைக்கு இந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. இன்றைக்கு இந்த பாவத்தின் எண்ணங்கள் தோஷங்களை எடுத்து போடுங்க. இன்றைக்கு தவிர இந்த பல பழிகளின் காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு எனக்கு நீங்க ஒரு உள்ளத்து சமாதானத்தை நீங்க தாருங்க. நீ வாக்குத்தத்தம் பண்ணின சந்தோஷத்தை எனக்கு தாருங்க என்று சொல்லி ஜெபிங்க. If this is your prayer, would you just slip up your hand? I want to join with you and pray with you that God will give you a peace that passes all understanding. எல்லாம் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம், அர்ப்பணிக்கலாம். God bless you. 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 கர்த்தாவை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து இன்று முதற்கொண்டு இந்த பாவத்திற்கு காரணம் எல்லாவற்றையும் அழித்து போட்டு அவர் மாற்றுகிறார். அதுக்கு அவர் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை விசேஷித்த விதமாக ஆசீர்வதிக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். வேதம் என்ன சொல்ல என்ன சொல்லுங்க? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடல் நம்ம பாடி அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். Don't look at your inferiority complex. Don't look at your tendency to go back into the sin. God can do all things. Today he says he will cast away all the sins behind his back, that you will not be able to get to that anymore. You will not have to harbor that sorrow in your heart anymore. You will not have to be tarnished in your heart, in your thought anymore.